மற்றும் ரெட் ஜெயண்ட் மூவிஸ் தயாரிப்பில் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் உலகநாயகன் கமல்ஹாசன் நடித்த இந்தியன் 2 உங்கள் அபிமான திரையரங்குகளில். கர்நாடகாவிலிருந்து தமிழகத்திற்கு வெளியேற்றப்படும் நீரின் அளவு 40,000 கன அடியாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. அங்கு பெய்யும் தொடர் மழை காரணமாக கபினி அணைக்கு நீர்வரத்து 34,250 கன அடியாக உயர்ந்துள்ளது. அந்த அணையிலிருந்து தமிழகத்திற்கு 40,000 கன அடி நீர் வெளியேற்றப்படுகிறது. காவிரி நீர்பிடிப்பு பகுதியில் மழை தொடர்ந்து தமிழகத்திற்கு திறக்கப்படும் நீரின் அளவு மேலும் உயரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. காவிரி நீர்பிடிப்பு பகுதியில் தொடரும் மழை காரணமாக மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. தற்போதைய நிலவரப்படி அணைக்கு 20,910 கன அடி தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது. அணையின் நீர்மட்டம் 46.80 அடியாகவும் நீர் இருப்பு 15.85 TMCயாகவும் உள்ளது. குடிநீர் தேவைக்காக மேட்டூர் அணையிலிருந்து 1000 கன அடி நீர் வெளியேற்றப்படுகிறது. தர்மபுரி மாவட்டம் பெண்ணாகரம் அருகே உள்ள தமிழக காவிரி எல்லையான ஒகேனக்கல் பிலிகுண்டுலு பகுதிக்கு வரும் நீரின் அளவு அதிகரித்த வண்ணம் உள்ளது. வினாடிக்கு 21,000 கன அடியாக நீர்வரத்து இருந்த நிலையில் 22,000 கன அடியாக தற்போது உயர்ந்துள்ளது. காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் தொடர் கனமழை பெய்து வருவதால் நீர்வரத்து அதிகரிக்கக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில் தொடர்ந்து 3வது நாளாக ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் சுற்றுலா பயணிகள் குளிக்கவும் பரிசல் இயக்கவும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. நீலகிரி மாவட்டம் கூடலூர் சுற்றுவட்டார பகுதியில் பரவலாக மழை பெய்து வரும் நிலையில் ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக தாழ்வான பகுதிகளான பாடந்துறை, இருவயல், குனில் வயல் போன்ற இடங்களில் வெள்ள நீரானது குடியிருப்பு பகுதிகளை சூழ்ந்துள்ளது. குறிப்பாக பாடந்துறை பகுதியில் உள்ள வீடுகள், கோவில்கள், சாலைகள், விளைநிலங்கள் தண்ணீரில் மூழ்கியுள்ளன. மேலும் மண் சரிவின் காரணமாக மரங்கள் சாலையில் விழுந்துள்ளன. இந்த நிலையில் வெள்ள நீரால் பாதிக்கப்பட்ட மக்களை மீட்கும் பணி நடைபெற்று வருகிறது. கூடலூர், பந்தலூர், தேவர் சோலை, நடுவட்டம் போன்ற பகுதிகளில் கடுமையான மழை பெய்து வருவதால் மரங்கள் சாய்ந்து சாலை போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ளது. மேலும் மின் கம்பங்களில் மரங்கள் விழுந்துள்ளதால் 30க்கும் மேற்பட்ட கிராமங்களில் 3 நாட்களாக மின்சாரம் இல்லாமல் மக்கள் தவித்து வருகின்றனர். தாழ்வான பகுதிகளிலும் வெள்ள நீர் புகுந்துள்ளதால் மக்கள் வீட்டை விட்டு வெளியே வர முடியாமல் முடங்கியுள்ளனர். தொடர்ந்து கூடலூர், உதகை தேசிய நெடுஞ்சாலையில் ஆங்காங்கே மண் சரிவு ஏற்பட்டுள்ள சூழ்நிலையில் இயந்திரம் மூலம் தேசிய நெடுஞ்சாலைத்துறையினர் அதனை அகற்றும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். மற்றும் ரெட் ஜெயண்ட் மூவிஸ் தயாரிப்பில் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் உலகநாயகன் கமல்ஹாசன் நடித்த இந்தியன் 2 உங்கள் அபிமான திரையரங்குகளில்.